விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்கான். எதுக்காக விசாரணை கூப்பிட்டுருக்கான்னா, கரூர் சம்பவத்துக்கு மறுபடியும் விசாரிக்கணுமா. ஏற்கனவே 2 தடவை விசாரிச்சிட்டான். இப்போ 3வது தடவையும் விசாரிக்க கூப்பிட்றான். கரூர் சம்பவம் சிபிஐ என்கொயரியில் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். கரூர் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு கமிஷனை போட்டு விஜய் மேல் நடவடிக்கை எடுங்கள், கைது பண்ணுங்கன்னெலாம் கொடுத்தாங்க. அப்போ தான் விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். உச்ச நீதிமன்றம் தான் நீ அமைச்ச கமிஷன் தப்பு, மதுரை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 மெம்பர் கொண்ட பெஞ்சு, நீங்கள் ஒரு நீதிபதி எப்படி இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. அதை எதிர்த்து தான் விஜய் அங்கே போனார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் சிபிஐ என்கொயரிக்கு அனுப்புனாங்க. இந்த விஷயமாக தான் நான் பேசினேன், என்னையை கைது பண்ணாங்க. அப்புறம் கைது பண்ணினதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமே நான் என்ன சொன்னனோ அதுதான் ரைட்டுன்னு சொன்னோன்னே முகத்தில் கறி பூசின மாதிரி ஆச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பெயிலில் வெளியில் வந்தேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, சிபிஐ விஜயை 2 தடவை கூப்பிட்டாங்க, 3வது தடவை கூப்பிட்றாங்க. ஆனால் இதில் வந்து யார் மேலே உங்கள் குற்றம் சாட்டினாங்க? முன்னாள் மந்திரி அவர் தான் ஆட்களை உள்ளே அனுப்பி இதுக்கே காரணம் அவர் தான் குற்றச்சாட்டு கொண்டு போனாங்க. இதுவரை அந்த முன்னாள் மந்திரி விசாரணை கூப்பிட்டானா சிபிஐ? திருப்ப யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ எலெக்ஷன் வரை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம், சிபிஐயை சுதந்திரமாக இயங்க விடவில்லை நம்ம அரசியல்வாதிகள். அங்கே இருக்கிற மத்திய அரசியல்வாதிகளும் காப்பாற்றுறாங்க திமுகவை. அதனால தான் சிபிஐட்டு சொல்லி அடைக்கவாசி எலெக்ஷன் வரை பிடிக்காத யாரையும் சொல்லியிருக்கான். அதனால் புகார் கொடுத்தவனையும் கூப்பிட்டு நீ விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உண்மையான குற்றவாளியை தண்டிப்பது யார், எப்போ? அப்போ மத்திய அரசாங்கமும் இதுக்கு துணையாக இருக்குங்கிறது தானே இருக்குது. யாரை நம்புறதுன்னே தெரியலையே. ஏன்னா மத்திய அரசாங்கமும் இங்கே இருக்கிற திமுகவிலிருந்து எதிரும் புதிருமா இருக்காங்களே. அப்போ மத்திய அரசாங்கத்து கையில் இருக்கிற சிபிஐ வச்சு அவங்களே காப்பாற்றுனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்?